ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மதுரை தண்ணி சட்னி தாங்க. இந்த சட்னிக்கு தேங்காவே தேவையில்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊருக்கு போகும்போது அக்கா கடைன்னு இருக்குங்க. அந்த அக்கா கடையில் இட்லி ரொம்பவே ஃபேமஸுங்க. அது சுட சுட இந்த வாழை இலையில வச்சு கொடுப்பாங்க பாருங்கள். இந்த தண்ணி சட்னியை ஊற்றி நம்ம போகுதுன்னு நினச்சாலும் அந்த டேஸ்ட்டு இன்னொரு 4 இட்லி சாப்பிட்லாங்க தோணும். சட்னி தொட்டெல்லாம் சாப்பிட்றாதீங்க. அப்படியே இட்லியில் அவனை போட்டு பெரட்டி முக்கி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க பண்ணலாமா? இப்போ ஒரு கடாயில் வச்சுக்கலாங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. அதோடைய ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 அதோட 2 பழுத்த மிளகாவும் போட்டுக்கிறேங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேங்க. அதை கட் பண்ணி போட்டு அதையும் கண்ணாடி பதக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் நல்லாவே ஆறட்டுங்க. இப்போ ஒரு ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம். இப்போ 3லேருந்து 4 ஸ்பூன் வரையும் போட்டுக்கலாங்க. ரொம்பவும் போட்டுறாதீங்க, டேஸ்ட் மாறிடும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுடலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை ரொம்பவும் நைஸாகவும் அரைச்சிடாதீங்க, ரொம்பவும் குறைன்னு அரைச்சிடாதீங்க. பார்த்தாலே தெரியும் நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அதோட உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரிஞ்சுக்கோங்க. அதையும் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. தாளிக்கிறது சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது சட்னி டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ நம்ம சட்னியை ஊற்றிலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சட்னி கொதிக்க வேண்டாம், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் என்னங்க, சுட சுட 4 இட்லி வச்சு இந்த மதுரை தண்ணி சட்னியை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இது டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.